மனசில் பட்ட காயம் ஆறணும் சார். சரியான பார்ட்னரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தான் கேட்குறாங்களே ஒழிய நான் எப்படி ஒரு சரியான பார்ட்னராக இருக்கணும்னு இது வரைக்கும் என்னை எந்த பாட்காஸ்ட்டில் யாரும் கேட்கவே இல்லை சார். மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பிடித்த ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய நல்லது கெட்டதுகளை பொறுத்துக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த பிடிச்சவங்க பிடிக்காதவங்களா போயிடுவாங்க. எமோஷ்னலாக இந்த ஜென்ரேஷனை ஈஸியாக அடிச்சிடலாம். நீங்கள் அறிவால் மோதம் நினச்சிங்கன்னா முடியவே முடியும். காசு சம்பாரிச்சிட்டான்னு வரணும்னா அப்போ அம்பானிக்கு மட்டும் 500 கொண்டாடி இருக்கணும் பாஸ். ஒருத்தவங்க தானே இருக்காங்க. காசு இஸ் நாட் த ஐடியா ஃபார் அ கேர்ள் டு ஃபால் இன் லவ். You have to start education, sex education from school, from childhood. லவ் வந்து ரொம்ப ஒரு அழகான ஃபீலிங். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா 18 லவ் மேரேஜ், 19 லவ் மேரேஜ் நான் பார்க்குறேன் சார். நான் இன்னைக்கு பேசியிருக்கிறது வந்து ஐ திங்க் அ வெரி ஹாட் டாபிக். இப்போ எங்கேயாவது லவ் ஃபெயிலியர்னு கேள்விப்படுறீங்க, எவனா தாடி வச்சுன்னு சுற்றுறான், உங்களை தவிர வேறு யாரும் தாடியோட நான் பார்க்கல. நமக்கும் குரங்குக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அது வந்து குடுகுடுன்னு வந்து உங்கள் பையை பிடுங்கணும்னு நினச்சா பிடுங்கின்னு போயிடும். நீங்கள் போய் குடுகுடுன்னு யாரோட பையாவது பிடுங்குவீங்களா? பிடுங்க மாட்டீங்கல்ல. நீங்கள் ஹியூமன் தானே. அந்த மாதிரி தான் மனசை கண்ட்ரோல் தான் பண்ணும். அது இன்னைக்கு கஷ்டம் இல்லை மேடம். ஏன் நிறைய பார்க்குறோம் இல்லையா? இப்போ சார் 100 விஷயம் 1,00,000 விஷயம் பார்ப்போம் டெய்லி. போர்ஷா காரு, BMW காரு, ஒரு 1,00,000 கார் இருக்குது. அதில் வந்து ஒரு கார் மட்டுமே 50 கோடி 100 கோடி இருக்குது. அது வந்து மொத்தமே 10 தான் உலகத்தில் விடுறான். அந்த 10க்கு நீங்கள் 3 வருஷம் முன்னாடியே புக் பண்ணணும் அப்படின்னு 100 விஷயம் இருக்குது. இதெல்லாம் இட்ஸ் ஃபன் ஃபேக்ட் ஃபார் யூ டு லேர்ன். ஓகே, யூ வாண்ட் டு கெட் தேர், then you have to put your ass to work. நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாமே என் தட்டில் வந்து விழுகணும்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு இல்லையா? கரெக்ட். இதுதான் நான் கேட்க வந்த விஷயமே இதுதான். ஆக்சுவலாக ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்குங்க அப்படின்னா இங்கே ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண முடியறதில்ல. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சம்பாதிக்கணும். நீங்கள் வந்து டெஸ்லா மாதிரி ஆகணும், எலான் மாஸ்க் மாதிரி ஆகணும்னா நீங்கள் அவன் எவ்வளோ வேலை செய்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு பின்னாடி இருக்க பிரெயின் பவரும் அவனுடையது. மணிக்கணக்கில் பிளான் பண்ணி கரெக்டான டீமை செட்டப் பண்ணி ஒரு விஷயத்தை மூவ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அ சேலஞ்ச் பை இட் செல்ஃப். டெய்லி காலைல நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மெடிடேட் பண்ணி 2 hours எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸு எக்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்வேன்றது நம்ம எல்லாரும் மைண்டில் இருக்கிற ஒரு பெரிய சரியான தொழிலதிபருடைய கான்செப்டாக நினச்சிக்கிறோம். 9 மணிக்கு தான் எழுந்திரிப்பான் மார்க் ஜுக்கர்பர்க். எப்போ தோணுதோ அப்போ தான் வேலை செய்வான். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஹிஸ் மைண்ட். ஹி வாண்ட்ஸ் ஹிஸ் மைண்ட் ஃப்ரீ. உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மாறிக்கணும். உங்களுக்கு என்ன உலகம் 100 சொல்லும் சார். உலகம் சொல்லும், நீ காலைல எந்திரி, எக்ஸசைஸ் பண்ணு, நீ வந்து தொழில் பண்ணு, நீ வந்து ஜெயிச்சிரு, நீ இவ்வளோ காசு சம்பாரி, நீ வீடு கட்டு, நீ கல்யாணம் பண்ணு, நீ இதெல்லாம் பண்ணாதான் நீ சரியான ஆள், இல்லைன்னா வந்து நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கல, ஏன் இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கல, நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கல, அப்படி 100 விஷயம் உலகம் பேசும். ஓகே, நான் வந்து பேச மாட்டாங்கன்னு சொல்லவே இல்லை, நான் 100% அக்ரியும் பேசும். ஆனால் உங்களுடைய வேலை வந்து அதை கவனிக்கிறது கிடையாது. உங்களுடைய வேலை வந்து உங்களுக்கு கடவுள் 2 காது குத்துருக்கான். நான் திருப்பி அதே தான் சொல்கிறேன், 2 காது குத்துருக்கான். உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் காதுக்குள்ளே போகணும், மற்றதெல்லாம் போகக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எலான் மாஸ்க் மாதிரி ஆகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு அடிப்படையாக நீங்கள் என்ன கற்றுக்கணும், அதை நான் அடுத்த 2 வருஷத்தில் என்ன பண்ணணும், அடுத்த 5 வருஷத்தில் என்ன பண்ணணும், இன்னும் 8 வருஷத்துக்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிடணும் அப்படின்னு ஒரு கோல் பிளான் போடுங்க. நீங்கள் செய்கிற இதில் குதிரை மாதிரி இந்த இது கட்டின லாடம் கட்டின குதிரை மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் இப்படி இவன் சொன்னான், அவன் சொன்னான், அவங்க சொன்னாங்க, இவங்க கேட்டாங்கன்னு ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபோனில் ஒரு 50,000 விஷயம் பார்க்குறீங்க, வெளியில் ஒரு 50,000 விஷயம் உங்கள் கண்ணு பார்க்குது, அதுக்கப்புறம் காது கேட்குது. இவ்வளோ விஷயத்துக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா உங்களால் உங்கள் கோலை லைஃப்பில் அச்சீவே பண்ண முடியாது. சரி, இந்த பிள்ளை வேணும், இந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இதானே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இதானே கோலு. இந்த பிள்ளை வேணும், இந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒன்று அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிக்கணும், இல்லை அந்த பிள்ளை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஃபஸ்ட்டு கான்செப்டே தப்பு. நீயும் மாற மாட்டே, அதுவும் மாறாது. முடிஞ்சிச்சா? 2வது, இந்த பிள்ளை இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணி நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்ற கான்செப்ட். சரி, இந்த பிள்ளை இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா வச்சுக்கிறேன்ற கான்செப்டில் கல்யாணம் பண்ணினா மகனை கடைசி வரைக்கும் 50 வருஷத்துக்கு நீ அதை ஒழுங்காக காப்பாற்றணும். அதுக்கப்புறம் சாவி ஏன் எங்கே வச்சேன்னு கேட்கவே கூடாது.
இங்கே அதுதானே பிரச்சனை மேடம். நீங்க அதுவும் வேணும்ன்றீங்க இதுவும் வேணும்ன்றீங்க. என்ன சார் தோல் வேணும் பழமும் வேணும் இல்ல, தோல் வேணுமா பழம் வேணுமா ஒண்ணு முடிவு பண்ணுங்க. அதாவது நான் சொல்ல பார்த்தீங்களா, இது நம்ம பேசுறதுக்கோ மற்றதுக்கு. One second. I'm so sorry. This is getting into too personal. Is that okay? மேடம் அதுதான் உண்மையாக சொன்னால் அதான் அழகு. நீங்கள் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஏன் நான் ஏதோ ரொம்ப பேசுகிறேன்? அப்படியெல்லாம் கிடையாது மேடம், நீங்கள் அதான் சொன்ன. ஆனால் இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி. நம்மெல்லாம் வந்து அம்மா அப்பா காட்டின பிள்ளைங்கள பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணோம், இல்லைனா ஓரளவுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களா இந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அம்மாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணோம், இல்லை எனக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க வேணும், இந்த மாதிரி பார்த்துக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணோம். இப்போ வந்து there are too many availabilities. எதுவுமே டிமாண்டுக்கு மேலே சப்ளை அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வேல்யூ போயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் தங்கம் ஒரு இடத்துல மட்டும் கிடைக்கும்போது நல்லா இருக்கும். 22,000 இருக்கும்போது நம்ம எங்கே வாங்கணும்? இப்போ லட்சங்களை போகும்போது தான் யோசிக்கிறோம் வாங்கியிருக்கலாமே. ஸோ இவங்களுக்கு அதான் எல்லாமே ஈஸியாக கிடச்சிருதுங்கிறீங்களோ இப்போது? தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் தம். அவங்க அந்த இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான், அந்த இன்றைக்கி நான் 5,000 சம்பாதிக்கணும்னா நான் யூடியூப்பில் 10 வீடியோ போடுவேன், இதில் போடுவேன், இல்லைனா ஆன்லைனில் எதாவது பண்ணுவேன், என் அக்கௌண்ட்டுக்கு 5,000 வரும், என் வேலை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இருக்காங்கல்ல. இந்த 5,000 சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்படும் போது அதோட எஃபர்ட், அதோட வேல்யூ தெரியும். இப்போ இவங்களுக்கு அந்த 5,000 ஒரு வேல்யூவே கிடையாது. இது போனால் இன்னொரு 1/2 hourல அடுத்தது திருப்பி கொண்டு வந்துக்கலான்ற ஐடியாவில் இருக்காங்க. அதே மாதிரி தான் they are also treating the people. 10 பேர் இருக்காங்கல்ல, இப்போ இவன் வந்து எனக்கு மட்டுமே உண்மையாக இருக்கானான்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். இவன் எப்போ தப்பு பண்ணுவானோ அப்போ இவனை டக்குன்னு தூக்கி போட்டுருவேன். மென்டலி பிரச்சனை வராதுங்களா சார்? இது ஏற்கனவே மென்டல் பிரச்சனைனால தான் இதெல்லாம் ஓடிட்டே இருக்காதா? நம்ம எப்படி அதை செய்யறது? ஒருத்தர் இதை எப்படி நிதானம் பண்ணுறதுன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், செல்ஃப் க்ரோத் மட்டும்தான். தன்னை இன்னொருத்தருக்காக தயார்படுத்திக்கிறதுன்றது வேறு. தான் அடுத்தவங்களை தன் வாழ்க்கையில் கொண்டு வரதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிறதுன்றது வேறு. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அப்படி இருக்கேன், அவங்கள எப்படியா சரி பண்ணி கொண்டாந்துக்கலான்னே நினைக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிடுறாங்களோ? இல்லை இவங்க வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டில் இருக்காங்க. நான் இன்றைக்கி 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னா இந்த பொண்ணு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸில் இருக்காங்க. அந்த பொண்ணு உன்னை காசுக்காக கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது. அது உன்னை விட 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மைண்ட் செட்டில் இருக்குது. காசுக்காக கல்யாணம் பண்ணாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உன்மேலே அதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணும். தன்னை ஏமாற்ற மாட்டான். தன்னை வந்து ஒரு சூழ்நிலையில் என்னன்னு கேட்பான், காது கொடுத்து கேட்பான். தன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பேசக்கூடிய, ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான்ற நம்பிக்கை வரும்போது தான் பெண்கள் வந்து ஆமான்னு உள்ளே வருவாங்க. காசு சம்பாரிச்சிட்டான்னு வரணும்னா அப்போ அம்பானிக்கு மட்டும் 500 பொண்டாட்டி இருக்கணும் பாஸ். ஒருத்தவங்க தானே இருக்காங்க. 5,000 பொண்டாட்டி கூட வச்சுக்கலாம் அவர். காசு இஸ் நாட் த ஐடியா ஃபார் அ கேர்ள் டு ஃபால் இன் லவ் வித் யூ. பீப்புள், very very pretty girls fall in love with such dark handsome guys. You should have seen. நிறைய பெரிய கப்பல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று பெண்கள் மிக அழகாக இருப்பாங்க, ஆண்கள் வந்து கருப்பாக இருப்பாங்க, இல்லை ஆண்கள் மிக அழகாக இருப்பாங்க, பெண்கள் சாதாரணமாக இருப்பாங்க. அழகும் அட்ராக்ஷன் கிடையாது சார், அழகும் காரணம் கிடையாது சார். இவங்க சொல்கிற அந்த வைப் இருக்குல்ல, இந்த வைப்பும் காரணம் கிடையாது. இது அடிப்படையில் ட்ரஸ்ட்டு தான். அதுதான் நானும் நம்பிக்கை தான். நீ என்னை ஏமாத்துவேன்னு நான் நினச்சிட்டேன்னா, நீயே ஏமாத்துறேன்னா, நீ ஏமாத்தினா தான் நினச்சிக்கிட்டு நான் உன்னை தேடிக்கிட்டே திரிவேன். அந்த மேனிஃபெஸ்டோல ஏதோ சொன்ன மாதிரி நடந்து போச்சுடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு அடிப்படையாகவே உன் மேலே நம்பிக்கை கிடையாது. அப்போ நீ எப்போ ஃபால்ட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நீ ஃபால்ட் பண்ணணும் உன்னை நான் தூக்கி போட்டேன்றதை விட, முதல்ல அடிப்படையாக நம்பிக்கை ஒருத்தர் மேலே இவங்க தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தெளிவாக அவங்கள்ட்ட உட்காந்து கண்ணு நீ தான், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நான் என்ன சொன்னாலும் நீ கேளு, 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை ஜெயிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னா ரொம்ப ஈஸி. இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் பொம்பளை பிள்ளைங்கள ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இவன் வந்து ஆஃபீஸில் அந்த பிள்ளை கூட பேசுகிறான், இல்லை அங்கே இந்த பிள்ளை கூட பேசுகிறான் அப்படின்னு முதல்ல ஒரு டவுட் வைக்கிறாங்க உள்ளார். அந்த பையன் இவள் ஆஃபீஸுக்கு போகிறா, ஆஃபீஸில் கோவொர்க்கர்ஸோட காஃபி குடிக்க போகிறா, அங்கே போய் என்ன பேசுவாங்க, அங்கே அந்த குரூப்பில் எவனாவது ஒருத்தனை ஃப்ரெண்டு பிடிச்சி அவனை ஃபாலோ பண்ணி இது என்ன நடக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி, இந்த தேவையில்லாத தோண்டி இந்த குப்பையை தோண்ட நாற்றம் தான் அதிகமாக வரும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் இருக்கிற சுகந்தத்தை விட்டுட்டு உள்ளே குப்பையே நோண்டிகிட்டு இருக்காங்க.
அடிப்படையாக நீ யார்கிட்ட வேணாலும் பேசிக்க, நீ ஆஃபீஸுக்கு போ, நீ கடைக்கு போ, என்னமோ பண்ணு. உங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் என்ன தலைக்கீழாக தொங்கினாலும் அந்த வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியும். நான் சரியாக இருக்கேன் சார், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சரியாக இருக்கேன். என்னோடய பார்ட்னர் நான் ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து விரும்புகிறேன். நான் 100% கரெக்டாக இருக்கேன். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டு, நான் சீட் பண்ண மாட்டேன், நான் ஏமாற்ற மாட்டேன், நான் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கேன் அந்த பையனுக்கு அப்படின்றது என்னுடைய முழு உருவமாக வச்சுக்குவோம். இப்போ அந்த பையனோட சைட்லேருந்து அவனுடைய வளர்ப்பு, அவனுடைய சூழ்நிலை, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அதை முழுசாக எடுத்திங்கன்னா அந்த பையன் வந்து ஏமாத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயமா அவனுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அவன் பார்த்தப்ப ஆண்கள் வந்து இன்னொரு பெண்ணை தவறாக தொடுறதை அவன் பார்த்து வளர்ந்துருக்கலாம். ஸோ அவன் வளர்ந்த சூழ்நிலை அதை அவனுக்கு நியாயப்படுத்தலாம். அவனை கேட்டிங்கன்னா அவன் அந்த விஷயம் நியாயம்னு சொல்லுவான். கரெக்டாக எல்லாத்துக்கும் அவங்க செயல் நியாயம். இப்போது இந்த பொண்ணுடைய வேலை வந்து அந்த பையனை சரி பண்ணுறது அவங்களுடைய வேலையா, இல்லை அந்த பையனை அப்படியே அக்செப்ட் பண்ணுறது அவங்களுடைய வேலையா? நான் 2 பேர்த்துக்கு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா போங்க, அவ்வளோதான். நான் ஒருத்தர் சேஞ்ச் பண்ணுங்கள், ஒருத்தர் மாறுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் ஏற்றுக்க முடிச்சா ஏற்றுக்க வேண்டியது. அதுதான் நான் சொல்கிறேன், செட்டே ஆகாது. ஒரு சைடில் இருக்க முழுக்க தயாராக இருக்கிறேன். எல்லா விதத்திலும் என்னை வந்து பண்படுத்தி ஒரு சக மனிதனோட நான் பயணிக்கணும் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி நான் தயாராக இருக்கும்போது அந்த பையனுடைய வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை நான் சுமந்து அவனை சரி பண்ணி எனக்கு சரிநிலைக்கு கொண்டு வந்து நான் வாழ்க்கையை கடக்கணுன்றதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆமாம், நீங்கள் அவங்க வாழ்க்கையை வாழணும்னு அவசியமே. ஆமாம். ஸோ வாட் ஐ சேஸ் ட்ராப் இட், மூவ் ஆன். கரெக்ட். நான் என்னன்னா ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ராப் இட்டும் இல்லை, இது அப்படியே வச்சு ஜவ்வு மாதிரி இழுக்கிறாங்க. சரி 8 வருஷம் 10 வருஷம் லவ்வுங்கிறாங்க, பார்த்தா 6 மாதம் தான் பேசியிருப்பாங்க, 2 வருஷம் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இது இப்படி ட்ராக் பண்ணி 2 பேரோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஐம் சேயிங் சே அ ஃபக்கிங் டெசிஷன், மேக் அ டெசிஷன், சே எஸ் ஆர் சே நோ. இஃப் யூ செட் எஸ், பி ஹம்பிள் இனஃப் டு அக்செப்ட் ஆல் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் யுவர் எஸ். நீங்கள் தவறாகவே ஒரு முடிவை எடுத்திருந்தாலும் அந்த முடிவுடைய எல்லா பின் விளைவுகளையும் சந்திக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். நான் ஓகேன்னு சொன்னா எல்லாரும் பாத்துக்கணும். நோன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் செத்தாலும் நீங்க கவலைப்படக்கூடாது, திரும்ப கூட முடியாது. அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் தான் சார் ரொம்ப முக்கியம். இங்க அதுதான் இல்லை மேடம். நம்ம நோ சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க, நமக்கு செட் ஆகாதுன்றவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அது வந்துகிட்டே இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி தான் 8 வருஷம் கழிச்சு எங்க இருந்தாலும் திரும்பி வரும்போது அது ஒரு மாதிரி இருக்காதா? நீங்க சொன்ன மாதிரி தான். அது எப்படி சொல்றீங்க, இப்போ சொன்னா எப்படி இருக்கு, நம்ம சாப்பிட்ட பிளேட் கழுவாமே மறுபடியும் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காதா? நீங்க வேணான்ட்டு இல்லை, செட் ஆகாது, முடிஞ்சது, அவ்வளோதான். நீ மூவ் ஆனாய் போக வேண்டியதானே. ரிலேஷன்ஷிப்ஸ் doesn't break or doesn't grow if you try to pamper it. You make a decision, கட் க்ளீன்னு சொல்லுவோம் நாங்கள். கட் க்ளீன்னா எதர் இந்த சைடு வந்து விழுந்துரு, இல்லை அந்த சைடு போய் விழுந்துரு. நடுவில் அந்த இடத்துல தொங்குனேன்னா both of your life is going to get ruined. விட்டுறக்கே பயப்படுறாங்களே இன்னைக்கு. 2 பக்கம் விடுறதே பிரச்சனையால இருக்கு இவங்களுக்கு. அதான் சொல்ல பார்த்தீங்களா சார், எப்பயாவது க்ரோ ஆகிதான் சார் ஆகணும், இப்படியே இருக்க முடியாது. க்ரோ ஆனால் நீங்கள் சுய சிந்தனை நல்லது. நீங்கள் ஓவர் திங்கிங்கில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, எங்களுக்கு பிரச்சனையாக அதுதானே இவங்களது. மேடம், நம்ம போய் ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதுவும் ஓகே போகிறோம், மீட் பண்ணுறோம், நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் தி எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது, அவங்க ஒரு வேளை இல்லைன்ட்டாங்கன்னா, அவங்க என்னை பார்க்க மாட்டேன்ட்டாங்கன்னா, செய்யலைன்ட்டாங்கன்னா, தொடலைன்ட்டாங்க, ஏன் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? அவ்வளோதான், போய் பார்க்கணும், பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இது வந்து நான் சொல்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி தான் இவங்க ரிலேஷன்ஷிப்லேயும் ட்ரஸ்ட் இஷ்யூ தாண்டி ஓவர் திங்கிங் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. இப்படி போயிடுமோ, போயிடாது, இல்லை அது போயிடாது இப்படியே. நீங்கள் அந்த படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல எனக்கு, ஒரு கார்ட்டூன் ஒன்று வரும், அதில் வந்து ஏதோ ஒரு பொருளை அப்படி வச்சுட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்கும். ஹீஸ் பையிங் இட், ஹீஸ் நாட் பையிங் இட், ஹீஸ் பையிங் இட், ஹீஸ் நாட் பையிங் இட், ஹீஸ் பையிங். அந்த மாதிரி லைஃப் cannot go that way. Life cannot go that way. இல்லை சார், இன்னொரு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்குலாம் 30 வயசு ஆகிடும் சார் ஆல்மோஸ்ட். இந்த 30 வயசில் ஒரு தனிமை வந்து தாக்கும் சார். நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க.
தனிமை வந்து தாக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போது வெறிச்சோன்னு இருக்கும். அம்மா அப்பா ஒரு வேளை இறந்து போயிட்டாங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இல்லை முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, இல்லை முடியாமல் இருக்காங்க, அவங்க பெட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னா அந்த கதவை திறக்கும்போது வீடு வெறிச்சோன்னு மூஞ்சில் அடிக்கும் பாருங்களேன். அப்போ வந்து ஒரு துணைக்கு ஏங்கும். அது வந்து ஃபிசிக்கலான கிடையாது, ஒரு ஒரு மாரலாக ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்ற ஒரு, என்னடா அதே வீட்டுக்குள்ளே வந்து அதே சட்டையை கழுவி அதே டிவியை பார்த்து அதே மூட்டு வழியை கொடுமை என்னன்னு பார்த்து தெரியும் மேடம், உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஐ மீன் தானா தனி எந்திரிச்சு போய் ஊசி போடவோ இல்லை டாக்டர் போய் பார்க்க போகும்போது செத்துட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னைக்கு அந்த பையனோ பொண்ணோ 2 பேத்துக்கும் அதே தான். பெண்களும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 30-35 வயசு பெண்கள் நிறைய பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ உணர்றாங்க, பண்ணியிருந்துருக்கோமோ, தனியாக இருந்துட்டோமோ, இப்போ நம்ம தனியாக இருக்கோமே, இன்னும் 5 வருஷம் கழித்து நம்மளால் இவ்வளோ முடியலன்னா யார் பார்த்துப்பா அப்படின்ற பயம் இப்போ தான் வருது அவங்களுக்கு. இந்த ஜென்ரேஷன் வந்து இன்னொரு 5 வருஷம் கழித்து ஒரு அதிர்ச்சியான வாழ்க்கையை சந்திப்பாங்க. தனிமைனா கொடுமைனா எப்படி இருக்கும்னு. ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வருவாங்க போவாங்க பேசுவாங்க, அவங்கவுங்க செட்டில் ஆகிடுவாங்க. நீ கூப்பிடும்போது அவங்கெல்லாம் குடும்பத்தோடு இருக்கும்போது நீ தனியாக உட்காந்துருப்ப தெரியுமா, அப்போ தான் வலிக்கும். அன்னைக்கு சொல்லும்